ஓட்டுக்கு 2000 ரூபாய் விநியோகம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக் கொண்டு திமுகவிற்கு வாக்களிக்குமாறு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூறினார். காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம், திருப்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் இதயவர்மன் ஆகியோரை ஆதரித்து மாம்பாக்கத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அதிமுக, பாமக ஆகிய கட்சிகளும் கூட நீட் தேர்வு கூடாது என கூறும் நிலையில் தமிழகம் வந்த மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயலும் நிதின் கட்கரியும் நீட் தேர்வு நீடிக்கும் என உறுதிபட கூறியுள்ளதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். 8 வழிச்சாலை திட்டம் நிறைவேற்றப்படும் என நிதின் கட்கரி திட்டவட்டமாக கூறியுள்ளாரே, அதற்கு பாமகவின் பதில் என்ன என்றும் அவர் வினவினார். நேற்று நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நீட்டை நிச்சயம் நாங்கள் கொண்டு வருவோம் பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறாரு, நிதின் கட்கரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த 8 வழிச்சாலை இருக்கு பாருங்க, சென்னையிலிருந்து சேலம் வரைக்கும். அதனால எத்தனை விவசாயிகள் பாதிப்பு ஆளாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு. என்ன உத்தரவுன்னா, இந்த 8 வழிச்சாலை கிடையாது, நீங்க யார் இடத்துல இருந்து நிலத்தை அபகரிச்சீங்களோ அதெல்லாம் கொடுத்துடணும், அது ரத்து செய்யப்படுகிறது என்று திட்டவட்டமாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆக அந்த தீர்ப்பையும் மீறி நேற்றைக்கு நிதின் கட்கரி என்ன சொல்றாருன்னா, நாங்க 8 வழிச்சாலையை போடுவோன்றாரு. ஆக இந்த 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. ஆக அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இப்ப அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆக இப்படி மக்களை ஏமாத்துற வகையில தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்க தவிர கொள்கை அளவில் அமைஞ்ச கூட்டணி அல்ல. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது எப்படி என்பதை தி வீக் பத்திரிகையில் வெளியான செய்தி கட்டுரை ஒன்றை சுட்டிக்காட்டி பேசினார். ஓட்டுக்கும் நோட்டு கொடுக்க தொடங்கிவிட்டார்களா என்று கூடியிருந்தவர்களை பார்த்து கேட்ட ஸ்டாலின், 2000 ரூபாய் அல்ல 2 லட்சம் ரூபாய் கூட வாங்கிக் கொண்டாலும் வாக்குகளை திமுகவுக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இப்போ ஆளுங்கட்சி சார்பில் நேற்றிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் யார் யாரை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு எந்தெந்த போலீஸ் எல்லாம் துணை இருக்கிறாங்களா லிஸ்ட்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். எந்தெந்த அதிகாரிகள் தேர்தல் கமிஷன்ல இருந்து இது உடந்த எல்லாம் பொறுப்புல இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களும் பொறுப்புல இருக்க தான் போறாங்க. அப்ப வச்சுக்கிறோம், என்ன பண்ண போறோம் பாருங்க. ஆக தேர்தல் கமிஷனு, போலீஸ், ஆட்சி எல்லாம் உடந்தையா இருந்துகிட்டு எவ்வளவு கொடுத்தாங்க? 2000 தானே? 2000 வந்துருச்சுல, 10 2 லட்சம் கேளுங்க. அவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கானுங்க. நம்ம பணம், அது நம்ம வரி பணம். ஆக இதுக்கெல்லாம் துணையா போலீஸ் துணை இருக்கு, அதிகாரிகள் துணை இருக்கிறாங்க, தேர்தல் கமிஷனர் துணை இருக்கிறாரு. இது வரைக்கும் 3 வருஷத்துக்கு மேல தேர்தல் வந்துட்டா 3 வருஷத்துக்கு மேல எந்த பொறுப்புல இருந்தாலும் அந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பர் பண்ணணும்னு விதிமுறையில் இருக்கு. நேற்று வரை இந்த நிமிஷம் வரைக்கும் யாரையும் மாத்தல. டிஜிபி ஒருத்தர் தான் மாத்திருக்கிறேன். டிஜிபியே நேற்று லிஸ்ட் கொடுத்துட்டாரு யார யாரை மாத்தணும்னு சொல்லி. ஆனா இதுக்கு பிறகு மாத்தினதுக்கு சொன்னதுக்கு பிறகு இன்னும் இது வரைக்கும் மாத்தலன்னா இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆக திமுக 40 இடத்துல வெற்றி பெற போகுது, 22 சட்டமன்ற தொகுதியிலே திமுக வெற்றி பெற போகுது. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாதீங்க, நம்ம பணம். ஆக நம்ம பணம் அதை விட்டுறக்கூடாது. ஆக நம்ம இடத்துல கொள்ளையடிச்சிருக்கக்கூடிய பணம். ஆக அதை வாங்கிக்கங்க. வாங்கி கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் வாக்குச்சாவடிக்கு வந்து உதயசூரியன் சின்னம் நம்முடைய சின்னம்